அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்க வெள்ளம் வந்து இந்த படிக்கட்டு எல்லாம் எப்படி அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நாங்கள் ப்ளீச்சிங் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வெள்ளை தண்ணி வந்து படிக்கட்டு ஃபுல்லாக எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது. அதை நாங்கள் வெறும் ப்ளீச்சிங் போட்டு மட்டும்தான் கழுவ போகிறோம். அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு தேய்ச்சி கழுவி காமிக்கிறேன். இப்போ ப்ளீச்சிங் பவுடர் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். அப்புறமா கழுவி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த தண்ணியை ஊற்றி சரட்டு நிற்கிற மாதிரி நல்லா வாயில் வச்சு தேய்ச்சி ஊற வச்சிடணும். பாருங்க, நான் இப்போ ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டேன்னா இப்போ வந்து தேய்க்கிறேன். தண்ணி ஊற்றணும், எப்படி நல்லா ஊற்றி தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கழுவுனாங்க. நல்லா ஊற்றி விடு தண்ணியை. அது நல்லா படிச்சு நாய்க்கா எப்படி இப்போ புரியுது. இது பார்த்தீங்களா எவ்வளோ படிச்சு தெரியுதா? பிரச்சனை தெரியுதா? இந்த மாதிரி கரகரை இருந்தால் நல்லா போட்டு தண்ணி ஊற்றி நல்ல வாழை வச்சு தேய்ச்சி விடுங்க. படிச்சுட்டு சுத்தமாகிடும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.